ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண் பாம்பு கடிச்சு இறந்த பிறகு அந்த பெண்ணை சுடுகாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு தகன மேடையில் எரிவூட்டக்கூடிய சுடுகாட்டு ஊழியருக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதுல போயிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர், வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் ஒரு சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியருக்கு கிட்டத்தட்ட 1992 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது பிரசாந்த் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அதே ஊரை சேர்ந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய பிரசாந்தன் அப்படின்ற நபர் அந்த சுடுகாட்டுக்கு எதர்ச்சியா அந்த பக்கமா போயிருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட எதர்ச்சியா பேசியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது திகில் நடந்திருக்கா, நீங்க பல வருஷமா இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இதை கேட்ட அந்த சுடுகாட்டு ஊழியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஸ்டோரியை இவருக்கு ஷேர் பண்ணியிருக்காருங்க. அந்த ஸ்டோரியை தான் நமக்கு மின்னஞ்சலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டு ஊழியர் இருக்கக்கூடியவருடைய பேர் சேர் மதுரைங்க. கிட்டத்தட்ட 1992 காலகட்டத்தில் இவருக்கு ஒரு 32 வயசு இருந்திருக்கும். இவருக்கு திருமணமாகி ஒரு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை வேற இருந்திருக்காங்க. இவர் மட்டும் இல்லாம இவருடைய குடும்பமே பாரம்பரியமாக இந்த சுடுகாட்டில் ஊழியராக இருக்கக்கூடிய வேலையை தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இவருடைய தாத்தா, இவங்களுடைய அப்பா, அதுக்கடுத்து இவர் தாங்க அந்த வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாடு 4 கிராமங்களுக்கு ஒன்றாக தாங்க ஒரே சுடுகாடு தாங்க இருந்திருக்குது. சுடுகாடும் ஓரளவுக்கு பெரியதாக தான் இருந்திருக்குது. அந்த சமயத்தில் இவருடைய வீட்டில் இவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, மனைவி கிட்ட சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க நல்ல முறையில். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது தோராயமாக மதியம் ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் ஒரு ஊர்க்கார் இவர்கிட்ட பக்கத்தில் வீட்டுக்கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க, வா வா அப்படின்னு வெளியே கூப்பிடுறாங்க. உடனே என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கேட்கறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து கிராமத்தில் ஒரு 3 கிராமம் தள்ளி ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்து போயிருச்சு. அந்த பொண்ணோட சடத்தை இன்னைக்கு மாலையில தான் தகன மேடையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நீ சுடுகாட்டில் செய்யக்கூடிய வேலையில ஈடுபடுப்பா அப்படின்னு சொல்லி இவர் அந்த சுடுகாட்டுக்கே கிளப்பி விடுறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த நபர் சொன்ன பிறகு இந்த சேர் மதுரை அப்படிங்கிற நபர் அவருடைய மனைவி கிட்ட விஷயத்தை கூட சொல்லிட்டு, நான் சுடுகாட்டுக்கே கிளம்பி போறேமா, நான் வரதுக்கு நைட் ஆயிரம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை கூட சொல்லிட்டு அவர் இந்த சுடுகாட்டுக்கு கிளம்பி போறாருங்க. அப்படி இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. தோராயமா ஒரு மாலை ஒரு 6 மணிக்கு. என்னது இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த ஊர்க்காரோட ஒரு நபர் மட்டும் நெருங்கி வராருங்க. அப்படி சேர் மதுரை கிட்ட நெருங்கி அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த சுடுகாட்டுக்கு வரதுக்கு தோராயமா ஒரு 7 மணி ஆயிருப்பா, அதனால நீ வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சேர் மதுரையா அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தோராயமா ஒரு 7 மணி வாக்குல உங்களுடைய அந்த உறவினர் இருக்காங்களே, அந்த பாம்பு கடிச்சு இறந்து போன பொண்ணோட சடலத்தை ஒத்திக்கிட்டு வந்துட்டு அந்த சுடுகாட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி இந்த பெண்ணோட சடலத்தை எரிமடையில எரி ஓட்டிட்டு அவங்களுடைய உறவினர்கள் மெல்ல மெல்ல அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிளம்ப ஆரம்பிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு தோராயமா 1 மணி நேரம் அந்த வேலையை தான் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்படி ஈடுபட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு லைட்டா ஒரு பொறி தட்டி இருக்குங்க. அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எரிமடையில எரி ஊட்டக்கூடிய அந்த பெண்ணோட சடலம் இருக்கு இல்லையா, அந்த பெண் சடலம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சடலம் இருந்தாலுமே ரத்த ஓட்டங்கள் ரத்த நாளங்கள் நிக்கிறது அப்படின்றதுனால இறந்த பிறகு அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அது விரைச்சுக்கிட்டு மேலே ஏறி வருங்க. அந்த சமயத்துல இந்த எரி ஊட்டக்கூடிய ஊழியர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாருங்க. அந்த குச்சி கொஞ்சம் கனமாவே இருக்கும். அந்த குச்சியை வச்சு அந்த உடம்புலேயே டம்மு டம்முன்னு அடிப்பாருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த சடலம் கீழே இறங்கும். இல்லைன்னா மறுபடியும் இப்படி விரைச்சுக்கிட்டு மேலே ஏறி நிற்குங்க. அந்த சமயத்தில் அந்த குச்சியை வச்சு அடிச்சு கீழே இறக்கிட்டு இருக்காருங்க. அப்படி இறக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரதிர்ச்சி. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எரி ஊட்டி கொட்டி இருக்கும் பொழுது அந்த பெண்ணோட சடலம் எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் விகாரமான தோட்டத்தில் அப்படி மேலே ஏறி கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குதுங்க. உடனே அந்த கொல்லியிலிருந்து என்னடா அது இவ்வளவு வேகமா எந்திரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வச்சு மறுபடியும் அடிக்கிறாருங்க. ஆனா அந்த சடலம் ரொம்ப உப்பி போன மாதிரி அப்படியே மேலே ஏறி வந்துருக்குங்க. அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குச்சியை எடுத்து மறுபடியும் தம் கட்டி போட்டு அடிக்கிறாருங்க. அடிச்சு அடுத்த நிமிஷமே இவருக்கு கொலையை நடுங்கி பேசுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி அடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த சமயத்துல அந்த பெண்ணோட சடலத்தோட அந்த தலைப்பாகம் இருக்கு இல்லையா, அந்த தலை அப்படியே கருகி போய் அப்படி வரைச்சுக்கிட்டு அப்படி மேலே ஏறி உப்பி மேலே ஏறி வந்திருக்குதுங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி இப்படி நடந்ததே கிடையாது, எல்லா சடலமும் இந்த மாதிரி தான் விரைச்சிட்டு இருக்கும், ஆனா குச்சி வச்சு அடிச்சோம்னா கீழே இறங்கிரும், ஆனா இந்த சடலம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அந்த தலையை உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி கருகி போய் அந்த விரைச்சிட்டு வந்த தலை இருக்கு இல்லையா, அந்த தலை இவரோட நிற்கக்கூடிய இடம் பக்கம் அப்படியே திசையை பார்த்துற மாதிரி அப்படி திரும்பி இருக்குங்க. கண்ணை மூணுனதோட என்னடா அது நம்மளை பார்த்து அப்படி திரும்பி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நிமிஷமே அந்த சடலத்தோட கண்கள்
பற்கள் வந்து அப்படி எரிஞ்சு போன நிலையில வந்து அப்படி கண் திறந்து இருக்குதுங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த சேர்மதுரை என்ன நினைக்கிறாரா, நெருப்புல வெந்திருக்கல கொல்லியில, அதனால அந்த கண் வந்து வரைச்சிட்டு அப்படி முடிக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசை ஆறுதல் படுத்திட்டு அப்படி உத்து பார்த்துருக்காருங்க. அப்படி உத்து பார்த்துட்டு இருந்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்கூட நடக்கக்கூடிய நிகழ்வு நடந்துருச்சுங்க. அப்படி உத்து பார்த்துருக்க அடுத்த நிமிஷமே அந்த தகன மேடையில எரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சடலம் இருக்கு இல்லையா, அந்த சடலத்தோட தலை வந்து அப்படியே விரைச்சிக்கிட்டு அப்படியே புடுங்கின மாதிரி தூக்கி எரிஞ்சிருக்குங்க. அப்படி தூக்கி எரிஞ்சு அடுத்த நிமிஷமே அவர் வந்து என்னடா அது டக்குன்னு உளுந்தமா இருக்குது, என்ன விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த சுடுகாட்டுல அந்த தகன மேடை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணோட தலையை காணாங்க. என்னடா அது தலையை காணா, எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடுறாருங்க. ஆனா அவருக்கு காலுக்கு கீழே தாங்க உருண்டு வந்து உழுந்து கிடக்குது. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து வேர்த்து வடவடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா அது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அப்படி குனிஞ்சு பாக்குறாரு. குனிஞ்சு பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விறகு கட்டை 1-2-3 எடுத்து அந்த தலையை விட்டு அப்படி லைட்டா தூக்கி வச்சு அந்த சுடுகாட்டுல எரியக்கூடிய அந்த தகன மேடையிலே தூக்கி போட்டு வந்துடுறாருங்க. அப்படி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த எரிக்காக வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒரு பெண்மணி வந்து இப்படி ஓலமான குரல்ல வந்து ஆங்காரம் அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது இந்த நேரத்துல வந்து இப்படி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, நம்ம வந்ததுல இருந்து பார்த்திருக்கோம், நடக்கிற போற தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாருங்க. ஆனா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. மறுபடியும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த இடத்துல சத்தம் பயங்கரமா கேட்கறது அப்படின்றதுனால ஒரு கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. உடனே என்ன பண்றாருன்னா, இவர் கையில வச்சிருந்தா பாக்கெட்ல எப்பவுமே இந்த சுடுகாட்டு ஊழியர்கள் எல்லாருமே வச்சிருப்பாங்க, சுடுகாட்டு காளி அப்படின்றவங்களுடைய அந்த விபூதி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த விபூதி எடுத்து அவருடைய தலையில பூசிட்டு அவரை வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு அந்த இடத்துல அப்படி நின்றுட்டு இருக்காருங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு அரை மணி நேரம் வந்து இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த தகன மேடையில எரியக்கூடிய சடலம் வந்து எரியட்டும், நம்ம வந்து கொஞ்சம் பீடி அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பீடி குடிக்கக்கூடிய நபர் தாங்க, அதனால பீடி அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் தள்ளி அந்த தகன மேடையில இருந்து தள்ளி வராருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு செட்டு மாடு இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து வேற ஏதோ சம்பிரதாயம் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க போல. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பீடி அடிச்சிட்டு இருக்காருங்க. அப்படி பீடி அடிச்சிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மறுபடியும் நடக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தகன மேடை கிட்ட ஒரு பெண்மணி வந்து நிக்கிற மாதிரி இவருக்கு வந்து ஒரு காட்சி தெரியுதுங்க. என்னடா அது இந்த நேரத்துல எந்த பெண்மணி நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பெண்மணியை வந்து இப்படி உத்து பார்த்திருக்காருங்க. அந்த முகச்சாடை வந்து வேற யாரும் கிடையாதுங்க, பாம்பு கடிச்சு இறந்த அந்த சடலத்தை வந்து உறவினர்கள் வந்து விட்டுட்டு போனாங்க இல்லையா, அதே சடலம் தாங்க அப்படியே வந்து தத்ரூபமா காட்சி அளிக்குது நீல கலர்ல. உடனே இந்த சேர்மதுரை என்ன பண்றாருன்னா, என்னடா அது இப்படி காட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த மயான காளி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைச்சுக்கிட்டு அப்படியே என்னை காப்பாத்துமா, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம என்னை வீட்டை கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே அந்த தத்ரூபமா தெரியக்கூடிய அந்த உருவம் வந்து அப்படி டிசப்பியர் ஆயிருக்குதுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, அந்த எரிவூட்டக்கூடிய வேலையை முழுசா முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காருங்க ஒத்தேழி பாதையில. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தெருவிளக்கு அதிகமாக இருக்காதுங்க. கிராம சாலை அப்படின்ற ஆலை வந்து கொஞ்சம் தெருவிளக்குலாம் இருக்காது. ஒத்தையடி பாதை, முட்கள் புதர்கள் எல்லாம் மண்டி போன மாதிரி தான் சாலைகள்லாம் எல்லாமே இருக்கும். அப்படி அந்த பாதையில அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இவருக்கு மறுபடியும் சின்ன ஒரு அதிர்ச்சின்னு நாங்க சொல்லணும். அப்படி இந்த கிராமத்தோட ஒத்தையடி பாதையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சேர்மதற்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் ஏதோ ஒரு பெண்மணி அழுகிறமான ஒரு குரல் வந்து இவங்களுக்கு வந்து ஆங்காரமா கேட்குதுங்க. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த பெண்மணி நம்மளை விடாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திரும்பி பாக்குறாருங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லைங்க. மறுபடியும் முன்னோக்கி வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் பலமாவே கேட்குது. என்னடா அது பெரிய பம்பா போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மறுபடியும் இப்படி முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் நிக்கிற இடத்துக்கிட்ட இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஏதோ ஒரு பெண்மணி வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஆள் பார்க்க ஆன்மா மாதிரிலாம் தெரியல, ஒரு மனித ரூபத்துல தத்ரூபமா தான் தெரியுறாங்க. உடனே அந்த இடத்துல உத்து பார்க்கறாருங்க. என்னடா அது இந்த முகத்தோற்றம் வந்து வேறமா இருக்குது, நம்ம பார்த்த முகத்தோற்றம் வேறமா இருக்குது, இது வேற ஏதோ பெண்மணி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பக்கத்துல மெல்ல மெல்ல அப்படி நெருங்கி போயிருக்காருங்க. அப்படி நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியூருக்கார பொண்ணு, இந்த சடலத்தை பாக்குறதுக்காக இந்த சுடுகாட்டுக்காக நான் வந்தேன், அதனால என்னை வந்து என்னுடைய கிராமத்திலே எடுத்துட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே இதை கேட்ட சேர்மதற்கு வந்து பெரிய குழப்பங்க. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க, இந்த பொண்ணு என்ன புதுசா சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட வந்து எதிர்கல்வி கேட்கிறாருங்க. நீ எந்த ஊருமா, நீ எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்க, யாருமா நீ, உன்னோட குடும்பம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாருங்க. இதை கேட்ட அந்த பெண்மணி வந்து அதுக்கான காரணம் வந்து சரியா சொல்லாம என்னை போய் என்னோட கிராமத்துல மூட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிருக்காங்க. அப்படி சிரிச்ச அடுத்த நிமிஷமே இந்த சேர்மதரைக்கு வந்து கொஞ்சம் மனம் குழம்பி போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். உடனே இந்த சேர்மதர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை கையோட கூட்டிக்கிட்டு அவருடைய கிராமத்துக்கு அப்படி வாங்கமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்பிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன சொல்றாருன்னா, இப்ப இறந்து போச்சு இல்லையா அந்த பொண்ணு, பாம்பு கடிச்சு அந்த பொண்ணு எப்படி இறந்து போச்சுமா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், ஒரு பாம்பு வந்து இந்த பொண்ணை வந்து கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு முடியாம வந்து சீரியஸ் ஆகிருக்குது. அந்த சமயத்துல வந்து அவங்களுடைய சுத்தி கூடிய இருக்கக்கூடிய உறவினர்கள் பூரமே வந்து என்ன எதுவுமே கவனிக்காம விட்டுருக்காங்க போல, அதனாலதான் அந்த பெண்மணி வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே சேர்மதுரை என்ன சொல்றாருன்னா, பொண்ணை காப்பாத்திக்கலாம்லாமா, எப்படியாவது பக்கத்துல இருக்கவங்க பூரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காப்பாத்தினா நீ யாரும் அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கும், பாவம் அந்த பொண்ணுக்கு 22 வயசு கூட இருந்திருக்காது, சின்ன வயசு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்ணுதுன்னா ஆங்காரமா அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க.
உடனே இதை பார்த்திருந்த சேர்மதிக்கு பெரிய குழப்பங்க. நம்ம ஒரு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், அந்த பெண்மணி எதுக்கு சிரிக்குது, ஏமா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன சொல்லுதுன்னா, அதைத்தான் என்னை கொண்டுட்டாங்களடா, நான் தான் செத்துட்டேனடா அப்படின்ட்டு ஆங்காரமா அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பார்த்த சேர்மதிக்கு அப்படியே விடவெடுத்து போயிடுச்சுங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அப்படியே ஒரு விகாரமான தோட்டத்தோட வந்து பாக்குறாங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி அந்த இடத்துல இருக்குதான்னு பார்த்தா அந்த இடத்துல இல்ல, அப்படியே டிசப்பியர் ஆன மாதிரி காணாம போயிருக்குதுங்க. ஆனா சிரிக்கிற சத்தம் மட்டும் ஒரு ஓரமான குரல்ல வந்து கேட்டிருக்குதுங்க. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல நம்ம இனிமே இருக்கக்கூடாதா, தப்பிச்சா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த இடத்தை தாண்டி அவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சது பிறகு அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்து அவருடைய நெத்தியில பூசி விட்டுட்டு, நீ பயப்படாதியா, நீ சொல்ற கேட்டா எனக்கே ஈரக்கூடயே நடுங்குது, நீ எதுவும் பயப்படாத, கவலைப்படாத, நமக்கு நம்மளுடைய குலதெய்வம் காவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அவர் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து 2 பேர் பேசிட்டு அடுத்த நிமிஷமே வந்து அந்த அழுகுரல் வந்து மறுபடியும் கேட்குதுங்க. என்னடா அது அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மனைவி கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏமா உனக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அவங்களுடைய மனைவி வந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இல்லைங்க, எனக்கு எந்த சத்தமே கேட்கல, உங்களுக்கு மட்டும் தான் கேட்குது, நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு நம்புற மாதிரியே தெரியல, அந்த சத்தம் கேட்கறதா எனக்கு முன்னாடி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த அழுகுரலை வந்து நல்லா கவனிச்சு கேட்கறாங்க. அந்த அழுகுரல் வந்து கொஞ்சம் பேசுற மாதிரியும் தெரியுது. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்லுதுன்னா, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்குதுங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த சேர்முதர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய மனைவி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த பெண்மணி என்னை விடாது போல, போய் சொல்லு போய் சொல்லு அப்படின்றா. அவளுடைய குரல் வந்து எனக்கு நல்லா கண்ணீர் கண்ணீர்னு கேட்குது, அதனால எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்றாருங்க. கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி வந்து அந்த வீட்டோட கதவு வந்து நிலக்கதவு வந்து பூட்டி தாங்க இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல்ல என்ன அந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டே இருக்காரு, அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து அப்படி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்த அடுத்த நிமிஷமே வாழ்நாள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேர்மதுரையோட மனைவி அந்த ஜன்னலை எட்டி பார்த்தாங்க இல்லையா, அப்படி பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் நின்று இருக்காங்க. தலைவெறி கோணத்தோட அப்படி எரிஞ்சு போன நிலையில அப்படி கருகருன்னு கரிய உருவத்தோட தத்துருவமா இவங்களுடைய கண்ணுக்கு வந்து அப்படியே காட்சி தெரிஞ்சிருக்காங்க. அப்படியே தக நெருப்பு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா அந்த அவங்களுடைய கண்கள் வந்து இவங்களுடைய இந்த சேர்மதுரையோட மனைவி பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. உடனே இதை பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து பேச்சே வரலங்க. அப்படியே வந்து யாரோ வாயை அடக்கி போட்ட மாதிரி அப்படியே கம்முன்னு இருந்திருக்காங்க. பக்கத்தில் அவங்களுடைய கணவர் சேர்மதுரை கிட்ட வந்து நெருங்கி வந்துட்டு, நீ சொல்றது உண்மையா, எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுதியா, எனக்கு பயமா இருக்கியா, எப்படியா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்களுடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, அதாம்மா எனக்கு தெரியல, இந்த பொண்ணியை நம்மளை தேடி வந்திருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையுமா அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய இந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய அந்த சாமி கிட்டே நெருங்கி போயிட்டு அன்றைய இரவு புறமே அப்படி உட்காந்து சாமியை வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பாத்துக்கோ, எங்களுக்கு பெண் குழந்தை வேற இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வேண்டிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியோட குரல் வந்து சுத்தி சுத்தி அந்த வீடை சுத்தி வர மாதிரியே உங்களுக்கு வந்து பலமா கேட்டிருக்குதுங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து இவங்க அந்த பூஜை ரூம் விட்டு எந்திரிக்கிற மாதிரி இல்ல, மறுபடியும் அந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணியோட குரல் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலங்க, டிசப்பியர் ஆன மாதிரி அந்த சத்தம் வந்து அப்படி மெல்ல மெல்ல குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அன்றைய இரவு இவங்க 2 பேருமே மனசை திடப்படுத்திட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தூக்க ஆரம்பிச்சவங்க மறுநாள் காலையில வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா நபர்கள், அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு அந்த சுடுகாட்டுல அந்த பெண்மணியோட இறந்த அந்த உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்லிருங்க, சொல்லலைன்னா உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும், அந்த ஆன்மா அவங்களை வந்து விடாதுன்னு நினைக்கிறேன், என்ன நினைச்சு என்ன ஆச்சுன்றதை வந்து நீங்க வந்து அப்படி போய் சொல்லிருங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த சேர்முதிரை வந்து என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி உங்களுடைய அந்த நபர்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த பெண்மணியோட உறவினர்களை வந்து தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாருங்க. ஆனா அந்த 3-4 கிராமம் கழிச்சுதான் அந்த பெண்மணியோட வந்து குடும்பம் இருக்குது. ஆனா அது எங்க இருக்குது யாரு அப்படின்றது வந்து இவருக்கு சரியாவே தெரியல. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதுக்கான நோட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒழுங்கா வச்சுக்கிறது இல்லைங்க. அதனால வந்து இவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்றனால வந்து குழப்பத்தோட இருக்காங்க. அந்த சமயத்துல இவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி 3 நாள் காரியத்துக்காக பால் ஊத்துறதுக்காக வந்து சுடுகாட்டுக்கு வருவாங்கப்பா, அதனால நீ காத்துடு, கட்டாயம் வருவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு இந்த சேர்மதுரை கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் காலகட்டம் வந்து வீட்டிலேயே தாங்க அவங்களுடைய மனைவி எங்களுடைய அந்த சுடுகாட்டுக்கே போகாம காத்துட்டு இருந்திருக்காரு. அதுவரை இவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி 3 நாள் கழிச்சு வந்து இந்த சுடுகாட்டுக்கே வந்து நெருங்கி போயிடாருங்க. பால் ஊத்துறக்க யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போயிடாருங்க. அப்படி அந்த உறவினர்கள் கிட்ட என்ன விசாரிச்சிருக்காருன்னா, அந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவோட தொல்லை வந்து எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்னு இருக்காங்க. இவர் இப்படி மொட்டையா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் வந்து கோவப்பட்டு இவரோட கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிட்டாங்க பலாருண்டு. உடனே இதை கேட்ட சேர்மதுரை அழுதுகிட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் சொல்றது வந்து உண்மைதான், என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து வேணும்னே இப்படிலாம் சொல்லல, அந்த ஆன்மா வந்து எங்களை பயமுறுத்துது, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு ஏன் என்னை பயமுறுத்துதுன்றது வந்து எனக்கு தெரியல, என்னோட குடும்பத்துக்கே பயமா இருக்குது, ஏதாவது செஞ்சிருமான்னு பயமா இருக்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த உறவினர்கள்கிட்டே. இதை கேட்ட அந்த பொண்ணோட உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கோவமே வந்துருச்சுங்க. கோவம் வந்தது பிறகு சேர்மதுரை புதிச்சு அடின்னு விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நீ என்னையா சொல்லிட்டு இருக்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க, அந்த பெண்மணி ஆவியை வந்து பயமுறுச்சு, இதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எவ்வளவு சொல்லி புரிய நினைச்சிருக்காருங்க. ஆனா அந்த உறவினர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாமே தலகணத்துல இருந்திருக்காங்க. நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, பெசாம போயிரு, இல்லைன்னா இதே இடத்துல இவனை கொன்றும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த உறவினர்கள் புறமே அந்த சம்பிரதாயத்தை முடிச்சுட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போன பிறகு இந்த சேர்மதற்கு வந்து என்ன பண்றது எதுவுமே புரியலங்க. ஆனா அந்த ஆன்மா வந்து முதல் நாள் பயமுறுத்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் வந்து பயமுறுத்தவே இல்லை. அதனாலேயே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு வீட்டுக்கே வந்துறாருங்க. அப்படி இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா அன்றைய இரவே உங்களுக்கு வந்து திடுக்கிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக 1 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டுங்க. என்னடா அது யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய இந்த சேர்மதுரையோட மனைவி தாங்க முடிக்கிறாங்க. முடிச்சு பார்த்து அடுத்த நிமிஷமே பாக்குறாங்க அவங்க வீட்டுல வந்து 0 வயசுலாம் கிடையாது, குட்டியோட சிம்னி விளக்கு தாங்க போட்டிருக்காங்க. அப்படி விளக்கு வெளிச்சத்துல வந்து இப்படி உத்து பார்த்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து எப்பயும் போல தான் படுத்திருக்காரு. பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய 6 வயது பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தைய வந்து இப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டு அவங்களுடைய முடியை விரிச்சு போட்டுட்டு அந்த முடியை வந்து ஒரு மோந்து பாக்குற மாதிரி ஒரு வியர்டா பண்ணியிருக்காங்க. என்னம்மா பாப்பா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பெண்மணி வந்து எதுவுமே பதிலே சொல்லல. உடனே அவங்களுடைய கணவர் வந்து எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்ச பிறகு அவங்களுடைய லைட்டை போட்டுட்டு வந்து பாக்குறாங்க. அவங்களுடைய 6 வயது பெண்மணி இருக்கு இல்லையா, அந்த பெண்மணி தலைமுடியை எப்படி தலைக்குறி கோணமா விரிச்சு போட்டுட்டு அந்த முடியை வந்து இப்படி மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அந்த பெண்மணியோட அம்மா பக்கத்தில் நெருங்கி போய் இப்படி போயிட்டு உலுக்கிருக்காங்க. ஆனா அப்படி உலுக்கியுமே அந்த பெண்மணி செய்யக்கூடிய செயலை வந்து விடுபடவே இல்லைங்க. அப்படியே வந்து அந்த குழந்தை வந்து அந்த முடியை மோந்து பார்க்குற செயலை வந்து வியடா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு இருந்த சேர்மதுரைக்கு உடனே பயமாயிருச்சுங்க. எனக்கு என்னமோ அந்த ஆன்மா செய்யற வேலையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளுடைய குழந்தைய வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க. இதை கேட்ட அவங்களுடைய மனைவி வந்து, நீ கம்முன்றியா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், இந்த வேலைக்கு போகாத வேற வேலைக்கு போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேற, ரொம்ப சத்தம் போடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க 2 பேருமே அந்த பெண்மணிக்கு பக்கத்துல நெருங்கி போயிட்டு, பாப்பா என்னமா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து பேசவே இல்லை. உடனே என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாமி போட்ட பக்கத்துல ஒரு விபூதியை எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணி கிட்ட வந்து நெத்தியில வந்து பூசி விட வராங்க. அப்படி பூசி விட அந்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, அந்த தலைமுடியை விரிச்சு போட்டு அந்த பெண் குழந்தை உட்காந்துருக்கு இல்லையா, அந்த உட்காந்துருந்த அந்த குழந்தை வந்து அப்படி விகாரமான தோட்டத்துல ஏன்னு சத்தம் போட்டு உங்க பக்கத்துல நெருங்கின அந்த அவங்களுடைய அம்மா வந்து அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுருக்குங்க. தள்ளி விட்டு அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அப்பா அந்த சேர்மதுரை வந்து அப்படி உத்து பார்த்துருக்காருங்க. அடுத்த நிமிஷமே அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ போய் சொல்லு, இல்லைன்னா உன்னுடைய குழந்தைய நான் வந்து விட மாட்டேன், கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி விகாரமா பேசுதுங்க. உடனே இவருக்கு வந்து நடுங்கிருச்சுங்க. பக்கத்துல அந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த சத்தம் கேட்கறத கேட்டுட்டு 1-2 பேர் வந்து வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்து பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த பெண் குழந்தை வந்து அப்படி விகாரமான இதுல வந்து உத்து பார்த்துட்டு இருக்குது. அப்படி சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் பார்த்துட்டு இருந்த அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அவங்கள்ட்ட போய் சொல்ல சொல்லு, அவனை போய் சொல்ல சொல்லு, இல்லைன்னா அந்த பொண்ணோட உயிரை நான் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு பூரா ஒண்ணுமே புரியலங்க, வேற என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த சேர்மதர் இருக்கார் இல்லையா, அவரை தனியா கூப்பிட்டுட்டு, இது ஆன்மா காத்து கருப்பு செய்யற வேலை தான் எனக்கு தெரியுது, அதனால நீ பக்கத்துல கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்றாங்க. ஆனா அன்றைய இரவு நள்ளிரவு அப்படின்றனால வந்து கோயிலுக்கு எதுவுமே கூட்டிட்டு போக முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண் குழந்தை இருக்கு இல்லையா, பக்கத்துல நெருங்கி போயிட்டு, பாப்பா நீ வந்து வெயிட் பண்ணு பாப்பா, காலையிலே இதுக்கான இதுல பாத்துருவான், அவனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் நெருங்குறாங்க. மறுபடியும் அந்த பெண் குழந்தைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நான் தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் உன் பாப்பான்னு இருக்கா, உன் பாப்பாலாம் இல்ல, நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு சத்தமான குரல்ல வந்து சொல்லியிருக்குங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா என்ன டிமாண்ட் வைக்குதுன்னா, என்னோட பேர் சிந்து, எனக்கு வந்து ஒரு 22 வயசு இருக்கும், நான் வந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு என்னுடைய அண்ணன் அவங்களுடைய அண்ணி அது பிறகு அவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சோன்னு துடிச்சு போயிட்டேன், என்னுடைய அப்பா அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க, அண்ணனும் வெளியே போயிட்டாரு, அண்ணி மட்டும் தான் இருந்தாங்க, எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு, நான் வழியில துடிக்கிறேன்னு தெரிஞ்சுமே என்னோட அண்ணி வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, அப்படியே ஒரு திண்ணில உட்காரச்சிட்டு அவங்க பாட்டு அவங்களுடைய வேலையில பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வேற எங்கேயும் போகணும்னு நினைச்சு சொல்லணும்னு நினைச்சு ட்ரை பண்ணேன், ஆனா என்னை ட்ரை பண்ண விடாம அதே இடத்துல வந்து என்னை உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி துடிச்சு பாம்பு கடிச்சதுனாலே வந்து நான் என்னுடைய உயிரை விட்டுட்டேன், என்னுடைய அண்ணியை வந்து நான் கொல்லாம விட மாட்டேன், இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே என்னுடைய உறவினர்கள்ட்ட போற சொல்லு, அப்படி போய் சொல்லலைன்னா உன்னுடைய பெண் குழந்தையோட உயிரை வந்து நான் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமான துணையில பேசுதுங்க. இதை கேட்ட சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் சரி, இந்த சேர்மதுரை அவங்களுடைய மனைவி சரி, அப்படியே ஆடி போயிட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவங்க கிட்ட நாங்க போய் பேச நினைக்கிறோம், பேச விட மாட்டாங்க, என்ன பேசினாலும் வந்து கண்டுக்க மாட்டாங்க, எங்களை வந்து கொஞ்சம் கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க, எங்களை புரிஞ்சுக்கோ, எங்களை வந்து தொந்தரவு பண்ணாத, வெளியே போயிருமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மறுபடியும் கேட்கறாங்க. ஆனா அந்த ஆன்மா வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மறுநாள் காலையில விழிச்சது பிறகு இந்த சேர்மதுரை அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு ஒன்னா படையா திரட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கே 3 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்துக்கே போறாங்க அந்த பெண்ணோட உறவினர்கள் வீட்டுக்கு. அப்படி ஒரு தனியா போனாவோ இல்ல 3-4 ஆட்களா போனாவோ அவங்க வந்து பேசி அவங்களை வந்து அடிச்சோ இல்ல சத்தம் போட்டோ அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆனா ஒரு ஊரை படையா திரண்டு போனாங்கன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சேர்மதுரைக்கு ஆறுதலாவே வந்து அவங்களுடைய ஊர் மக்களே வந்து 30-40 பேர் வந்து கூடயே போறாங்க. அப்படி நெருங்கி போய் அவங்களுடைய கிராமத்தோட மைய பகுதியில் உட்காந்துக்கிட்டு அந்த உறவினர்கள் இருக்காங்களே அவங்களை வந்து கூப்பிடுறாங்க பஞ்சாயத்து பண்ற மாதிரி. உடனே அந்த பெண்மணியோட உறவினர்கள் புறமே அந்த பஞ்சாயத்துக்கு வந்து நெருங்கி வந்துறாங்க. நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னையா பிரச்சனை, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே சேர்மதுரைக்கு வந்து கோபம் வந்துருச்சுங்க. உங்களாலதான் எங்களுக்கு பிரச்சனை, நாங்க நிம்மதியே இல்லாம இருக்கிறோம், அந்த பெண்மணி வந்து அநியாயமா இறந்து போயிடுச்சு, உங்களாலதான் இறந்து போயிருக்குது, இதை கூட தெரியாம வந்து எங்களை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நிம்மதியே இல்லை, என்னோட சின்ன வயசு குழந்தை 6 வயசு தான் இருக்குது, அந்த குழந்தைய பிடிச்சிட்டு ஆட்டி படைக்குதியா அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த உறவினர்கள் பூரா அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னையா சொல்றாங்க, எதுவுமே நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நெருங்கி பாக்குறாங்க. நெருங்கி பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த 6 வயது பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அப்படி பேயாட மாடி ஆட ஆரம்பிச்சிருக்குங்க. உடனே இதை பார்த்த உறவினர்கள் புறமே வந்து சந்தேகத்தோட வந்து நெருங்கி வந்து பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அப்பயுமே வந்து சந்தேகம் தீரல. இது வந்து உண்மையிலேயே ஆன்மா வந்து உங்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா இல்ல வந்து வேற எதுக்கும் நடிக்கிறாங்களா, பணம் எதுவும் காசு எது வாங்குறதுக்காக இப்படி டிராமா பண்றாங்களா அப்படின்ற சந்தேகத்தோட தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே அந்த 6 வயது பெண் குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனா அவங்களுடைய குரலே பேசல. அந்த சிந்துன்ற பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்தாங்க இல்லையா, அவங்களோட குரல்ல தத்ரூபமா பேசியிருக்குங்க. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருமே வந்து தூக்கி பாரி போட்டுருக்குங்க. உடனே சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த பெண் குழந்தை பக்கத்துல வந்து நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்துட்டு பாப்பா நீ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சிந்து அப்படின்ற ஆன்மா வந்து பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த பெண் குழந்தை வாயிலாகவே. அப்படி இந்த சிந்துன்ற ஆன்மா பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க தானே இது எல்லாத்துக்குமே காரணம், அவங்க வந்து நெருங்கி வந்துட்டாங்க. இது எல்லாமே நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா, அவங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க, காசு வாங்குறதுக்காக டிராமா பண்றாங்க, இந்த பஞ்சாயத்தை முதல் கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து இடையில வந்து சண்டை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து கோபம் வந்துச்சுங்க. இவங்க எல்லாரும் பெரியவங்க பேசிருக்கோம்ல, நீ மூலையில போய் நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை சேர்த்து ஒரு பலான்னு ஒரு அறை விட்டுறாங்க. அப்படி அறை விட்டதுக்கு அப்புறம் அந்த சிந்துவோட அண்ணன் வந்து பக்கத்துல நெருங்கி வந்து நீ சொல்லுமா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த சிந்து அப்படின்ற பொண்ணு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்குன்னா, நான் முன்கூட்டியே சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணு வந்து யதார்த்தமா தாங்க வீட்டில் இருந்திருக்குது, அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு வேலையாக வந்து வெளியே போயிருக்காங்க. இவங்களுடைய அண்ணனும் வந்து விவசாயம் பார்க்கக்கூடிய ஆளு அப்படின்றதுனால அவரும் வேலைக்கு போயிருக்காரு. இவங்களுடைய அண்ணி மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுடைய பெண் குழந்தை மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்குது. அந்த சமயத்துல வைக்கப்புல் அப்படின்ற ஒரு மேடு மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாடுகளுக்கு எல்லாம் போடுறதுக்காக அந்த மாதிரி வைக்கப்புல் தாங்க அந்த ஒரு மேடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மாட்டுக்காக அள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சட்டி மாடி எடுத்துட்டு போய் அந்த வைக்கப்புல்ல பூரா அள்ளி வச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அதுக்குள்ள ஒரு பாம்பு இருந்திருக்கும் போல, ஒரு நல்ல பாம்பு, அதை இவங்க கவனிக்கவே இல்லைங்க. அடுத்த நிமிஷம் அந்த பாம்பு இவங்களை வந்து அப்படி டக்குன்னு கொத்திருச்சுங்க. கொத்தின அடுத்த நிமிஷமே சிந்து அப்படின்றவங்க வந்து அப்படி சுருண்டு கீழே விழுந்திருக்காங்க. சுருண்டு விழுந்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அண்ணியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. உடனே அண்ணி வந்து பக்கத்தில் வந்து நெருங்கி பார்த்துருக்காங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஏதோ பாம்பு கடிச்சிருச்சு, பயமா இருக்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்து அப்படின்ற பொண்ணு வந்து அழுது இருக்குதுங்க. அழுது அடுத்த நிமிஷம் அவங்களுடைய அண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே பண்ணலங்க. நீ இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம்டி, நீ இருக்கிறதே எனக்கு பெரிய இம்சையா இருக்குது, இருக்கிற சொத்துமே உனக்கே எழுதி வச்சிருவாங்க போல உன்னுடைய குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே அந்த சிந்து அப்படின்ற பொண்ணை வந்து எதுவுமே பேசாம அவங்களுடைய வேலையில வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே சிந்து அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய யாராவது பக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் கூப்பிட்டுட்டு நம்ம சத்தம் போட்டு நம்ம வந்து உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இதை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்களுடைய அண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சிந்து அப்படின்ற பொண்ணை வலுக்கட்டாம கையை பிடிச்சி முடிய பிடிச்சி இப்படி இழுத்துட்டு அவங்களுடைய அந்த வீட்டுக்குள்ளேயே தூக்கி போட்டு இப்படி போட்டிருக்காங்க. போட்ட அடுத்த நிமிஷமே கதவை பூட்டிருக்காங்க. பூட்டின அடுத்த நிமிஷமே ஒரு அரை மணி நேரமா என்னன்னு தெரியல, அந்த பெண்மணி வந்து அப்படியே வந்து உள்ள வந்து இறந்து கிடந்திருக்காங்க. அப்படி இறந்தது பிறகு இவங்க வந்து சத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை வந்து திறந்திருக்காங்க. அந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போற சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க செஞ்ச எந்த விஷயத்தையுமே சொல்லாம டிராமா பண்ண மாதிரி மறைச்சிட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பூரா வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதுருக்காங்க. அவங்களுடைய அண்ணி அப்படி டிராமா பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அந்த உள்ளூர் மக்கள் பூரா என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொல்றது உண்மைதான் போல, பாம்பு கடிச்சிருச்சு, ஏன்னா வேற எந்த காயமும் கிடையாது, பாம்பு தான் கடிச்சிருக்கு, இது இயல்பான ஒரு மரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெருங்கி பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு வெளியே போன அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி, விவசாயம் பார்த்தா அவங்களோட அண்ணனும் சரி வந்து நெருங்கி வந்துறாங்க. நெருங்கி வந்துட்டு அந்த பொண்ணை வந்து இறுதி சடங்கா முடிச்சிருக்காங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த சிந்து அப்படின்ற ஆன்மா பெண் குழந்தையோட வாயிலாக வந்து அப்படியே ஆன்மாவா வந்து பேச ஆரம்பிச்சிருக்குங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிருச்சு. இதை கேட்ட அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து அப்படி ரத்தமே கொதிச்சு போயிடுச்சுங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய தங்கச்சியை வந்து இப்படி உயிர் போக விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, மனைவியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அடிச்ச அடுத்த நிமிஷமே பஞ்சாயத்துல சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அதை வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணியுமே வந்து தடுக்கவே முடியல.
அதுக்கு மீறி போட்டு அடிக்க ஆரம்பிச்சு, இனிமே அவங்க கூட வாழவே மாட்டேன்டி, என்னுடைய தங்கச்சி தான் எனக்கு உசுறு, அவளையே என்கிட்ட இருந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், சொத்துக்காக நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, எல்லா சொத்துமே உங்க தங்கச்சிக்கு தான் எழுதி வைப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னதுனால வந்து இந்த மாதிரி தப்பா நான் நடந்துக்கிட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான், இதுக்கு மேலே நான் வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, என்னை விட்டுட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க, நீங்க இல்லாம நான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆறுதல் படுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இதை பார்த்துட்டு இருந்தா அந்த சிந்துவோட ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்குன்னா, அண்ணா நான் போனது வந்து பாம்பு கடிச்சு தான் இறந்தேன், இதுக்கு அண்ணியே முழு காரணமா இருக்க முடியாது, நான் இறந்துட்டேன், ஆனா இப்படிதான் இறந்தேன் அப்படின்றத சொல்றதுக்காண்டி தான் நான் வந்து உங்களை தேடி வந்தேன், ஆனா நீங்க தான் என்னை வந்து கண்டுக்கவே இல்லை, அதனாலதான் இந்த 6 வயது பெண் குழந்தை மேல ஏறி நான் உங்ககிட்ட வந்து இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்மதுரை இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே முகத்தை உத்து பார்த்துருக்குங்க. உத்து பார்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படி இருந்தாலுமே உனக்கு குலதெய்வமா வந்து நான் வந்து காவலா நிற்பேன், எனக்காக நீ இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துக்கும் போதுங்க அந்த சிந்துவோட ஆன்மா அந்த பெண் குழந்தை உடம்புல இருந்துக்கிட்டு உடனே சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆன்மா கிட்டே நெருங்கி போயிட்டு, உனக்கு வேற எதுவும் வேணுமாமா, தயங்காம கேளு, உனக்கு என்ன கேட்டாலுமே நாங்க வந்து தரோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த சிந்து ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து அசைவம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, அதனால எனக்கு வந்து அசைவ படையல் வைங்க, நான் சாப்பிட்டுட்டு மனதரா திருப்தியா சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு நான் போயிறேன், யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம போயிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் எங்களுடைய உறவினர்கள் சரி, அந்த ஊர் மக்களும் சரி, இந்த சேருமதுரை சரி, எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்புக்கு வந்து அந்த அசைவ படையில வந்து தயார் பண்றாங்க. தயார் பண்ணிட்டு அந்த பஞ்சாயத்து பேசினாங்க இல்லையா, அதே இடத்துலயே வந்து ஒரு பெரிய வாழையில வச்சு அதுக்கான படையில வந்து வைக்கிறாங்க அந்த ஆன்மாக்கு முன்னாடி. அந்த 6 வயது பெண் குழந்தை உடம்புல தானே அந்த சிந்துவோட ஆன்மா இருக்குது. அப்படியே அந்த குழந்தை வந்து அந்த சாப்பாடை பூரா அப்படியே சாப்பிட்டு முடிக்குதுங்க. இந்த பூரா சுத்தி இருக்க பூரா அப்படியே மிரண்டு பாக்குறாங்க. ஏன்னா சின்ன வயசு குழந்தை வந்து இந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியாது, ஆனா அதோட உடம்பை வந்து அந்த ஆன்மா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படின்றனாலதான் சாப்பிடுது. உடனே இந்த சேர்மதுரையுமே கொஞ்சம் பயத்தோட தான் பாக்குறாரு, ஏன்னா உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமான்னு பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தாங்க இந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்குது. அப்படி சாப்பிட்டது பிறகு அந்த சிந்துவோட ஆன்மா வந்து என்ன சொல்லிருக்குன்னா, எல்லாருக்குமே நன்றி, உங்க யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணியை பார்த்துட்டு, அண்ணி என்னுடைய அண்ணனே என்னுடைய அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கோங்க, அவங்களே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதுட்டு அந்த ஆன்மா வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே டிசைபர் ஆகி போயிருக்குதுங்க. அதுக்கு பிறகு அந்த 6 வயது பெண் குழந்தை வந்து அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துருங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் விபூதி அடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு மருத்துவமனை கூட்டிட்டு போங்க, ஆன்மா உடம்புல இருந்துச்சுனாலே வந்து சின்ன குழந்தை வந்து தாங்காது, அதனால ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஏதாவது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி மருத்துவமனை கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு இந்த பெண் குழந்தைய வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா காய்ச்சல் வந்து சரியாயிடுச்சு. அப்படி சரியான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பிறகு இந்த சேர்மதுரையோட வீட்டுக்கு தேடி ஒரு கூட்டமே வருதுங்க. அப்படி யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா சிந்து அப்படின்றவங்க, அவங்களுடைய உறவினர்கள் தாங்க. அப்படி நெருங்கி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த மதம் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்காம இந்த சேர்மதுரையோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த சேர்மதுரையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னுடைய தங்கச்சி வந்து எப்படி செத்துச்சு அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது, பாம்பு அடிச்சிச்சுன்னு தான் தெரியும், கடைசி நேரத்தில் அவட்ட நான் பேச கூட இல்லை, அந்த சமயத்தில் வந்து நான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அவள் வந்து இறந்தது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, உங்களாலதான் உங்களுடைய பொண்ணுனாலதான் வந்து அந்த ஆன்மா கூட்ட என்னுடைய தங்கச்சிக்கிட்டே நான் பேசவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாருங்க கட்டி பிடிச்சிக்கிட்டே. உடனே அதுக்கு பிறகு இந்த சேர்மதுரை என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுல, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, நீங்க பண்ணது பெரிய உதவி தம்பி, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே எங்கிட்ட தேடி வாங்க, உங்களுக்கு என்ன ஒரு இதா இருந்தாலுமே நாங்க பார்த்து கொடுத்துறோம், உங்களுக்கு வேலை எதுவும் வேணும்னாலும் நாங்க போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தொகை வந்து இந்த சேர்மதுரை அப்படின்றவங்களோட வீட்டுல வந்து கொடுத்துருக்காங்க. உடனே வந்து சேர்மதுரை வந்து வாங்காம தான் இருந்திருக்காரு, ஆனா அதுக்கு பிறகு அவங்க வற்புறுத்தி கொடுத்ததுனால வந்து வாங்கிட்டாருங்க. அதுக்கு பிறகு இவருக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஆன்மாவாலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது இல்லையாங்க. இத்தனை வருஷமா வந்து இந்த சுடுகாடுலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொன்ன நிகழ்வை கொஞ்சம் கூட மாறாம அச்சு பிசராம அப்படியே அனுப்பிச்சிருக்காருங்க இந்த பிரசாந்த் அப்படின்ற நபர். இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பிரசாந்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான த்ரில்லான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.